ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு சூப்பரான வீடியோ தான். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கீங்க. அண்ட் அவங்களுக்கான நிறைய வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வழியில் இன்றைக்கி நான் எடுத்துருக்க டாபிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, கணவன் மனைவி உறவு மேம்பட்டு இவங்களுக்குண்ட உறவை வந்து எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், எப்படி ஹாப்பியாக லீட் பண்ணலாம், சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு லைஃப் எப்படி நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம பெஸ்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான வீடியோஸாக நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இது வந்து நான் ஒரு சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம எடுத்துருக்க டாபிக் அப்படி, ஓகேங்களா? ஸோ டக்குன்னு வந்து இந்த டாபிக் வந்து ஒரு எண்டு கார்டு போட்ட மாதிரி ஒரு வீடியோவில் வந்து சொல்லி முடிக்க முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். எபிசோட் 1 மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சின்னதாக இந்த கிளிப்பிங்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எபிசோட் 1 வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஏன்னா ரொம்ப நம்ம பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவருக்கு மேலே போயிடும் வீடியோ. அது வந்து உங்களுக்கு போர் அடிக்கும். அண்ட் எனக்கும் வந்து நெட்டு பத்தாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ்க்கு எனக்குனால் முடிஞ்ச சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இந்த சீரீஸில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், உங்களோட பார்ட்னர்ஸ் கூட எப்படி ஹாப்பியாக வாழலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இதை வந்து இந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைபராக இருக்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மேக்கர், மேரிட் உமனாக தான் இருக்கீங்க. இன்கேஸ் நீங்கள் அன்மேரிடாக இருந்தால் கூட நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்யூச்சர் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப லென்த்தாக வந்து இன்ட்ரோ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சரி பண்ணிக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விமனாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சரி பண்ணிக்குவோம் அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஹஸ்பண்ட் சைடும் நிறைய வந்து மாற்றங்கள் வேணும், அவங்களும் நிறைய மாற்றிக்கணும். அதை வந்து இல்லை, அதெல்லாம் நம்ம போக நம்ம நான் சொன்ன எபிசோடில் அவ்வளோ பார்க்கலாம். பட் இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அஸ் எ விமனாக ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கான ப்ராப்பரான ரெஸ்பான்ஸும் நமக்கான ப்ராப்பரான ஒரு ரெஸ்பெக்ட்டும் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து லவ் மேரேஜாக இருக்கலாம், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஆக்சிடென்டலாக மேரேஜாக இருக்கலாம். ஸோ ஆக்சிடென்ட் மேரேஜ் என்ன அப்படின்னா, இன்கேஸ் வந்து ஏதாவது அக்கா அவங்க இல்லை தங்கச்சி ஏதாவது வந்து வேறு நம்ம லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது வேறு வழி இல்லாமல் நாங்கள் வாக்கு கொடுத்துட்டோம், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரிலாம் இப்போ நிறைய கல்யாணங்கள் நடந்திருக்கு, எனக்கு தெரியும் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி கல்யாணங்கள் எதுவாக இருந்தாலும் ஃபியூ டேஸ்க்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ட்ரான ஒரு ஃபியூ டேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அங்கே என்ன நடக்குது, அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க, இன்லாஸ் என்ன பண்ணுறாங்க, யார் எப்படி பேசுகிறாங்க அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒருத்தருங்க பதில் கொடுத்தோண்டி நம்ம பதில் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்ல எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஒவ்வொருத்தரவாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். மெயின் ஃபோக்கஸ்டு வந்து ஹஸ்பண்ட் தான். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் மற்ற உறவுகள்லாம் எப்படி வரும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 99% வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வர்றதுக்கு மெயினான காரணமே வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இருக்காது, சுற்றி இருக்கவங்க தான். இன்கேஸ் நம்ம இன்லாஸ், நம்ம அப்பா அம்மாவை கூட சம்டைம்ஸ் வந்து காரணமாக இருக்கலாம், நம்ம உறவுகள், சுற்றி இருக்கவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, இது எல்லாம் தான் காரணம். மெயின் 99%. மிஞ்சி போனால் 1% நமக்குள்ளே வர சண்டை அது நம்மளே முடிச்சுக்குவோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின் விஷயம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வேஷன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நான் இல்லை எனக்கு வந்து ஒரு 5 வருஷமாக தெரியும் ஹஸ்பண்ட், எனக்கு இப்படிலாம் இருக்க மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நம்ம அடுத்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5 வருஷமாக தெரியும், அத்தை பையனாக தெரியும், ஒரு லவ்வராக தெரியலாம், இல்லை வந்து நெய்பர்ஹுட்டாக தெரியல, யாராக வேணாலும் தெரியல. ஆனால் உங்கள் ஹஸ்பண்டாக எப்படி அப்படின்றத வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எடுத்துருந்து பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு தப்பு இது தான். இன்கேஸ் இப்போ வந்து நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணி நமக்கு ஒரு 1 இயர் கிடைக்குது, இல்லை 2 மந்த்ஸ் கிடைக்குது, 3 மந்த் தான் நமக்கு தெரியும்ல, இவங்க இப்படிலாம் பண்ண மாட்டேன். 3 மந்த்து கிடையாது, 3 இயர்ஸ் பண்ணால் கூட யாரோட சுச்சுவேஷன் எப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் காலகட்டங்கள் ஒரு 6 to அட்லீஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, மேரேஜ் ஆகி ஒரு 3 to 6 மந்த்னாவது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குதா, இல்லை வந்து உறவுகளால் பிரச்சனை இருக்கா, இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, அவங்க பாஸ்ட்டெல்லாம் கூட விட்டுருங்க. பட் பாஸ்ட் இருக்கிற எந்த விஷயம் ஃப்யூச்சரில் பாதிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் அப்சர்வேஷன் பண்ணுங்கள். உடனே வந்து டக்குன்னு அடுத்த டிசிஷன் எடுக்காமல் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கால டைமில் நிதானமாக கொண்டு போங்க லைஃப்பை. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான குடும்பம், குழந்தை அப்படின்னு நிம்மதியாக வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் நிதானம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம்.
அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? இப்போ வந்து ஏதாவது கண்டிப்பாக எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு குறை நிறைகள் இருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒருத்தரை கை நீட்டி ஒரு குறைகள் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்ம திருப்பி சொல்கிறதுக்கு 10, 20 குறைகள் இருக்கும். ஓகேங்களா? அதாவது எப்போவுமே ஒரு உறவுக்குள்ளே வந்து குறைநிறைகள் அப்படின்றது வந்து பெருசாக வந்து நம்மளை வந்து பாதிக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அது எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குறைகள் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு டவல் தூக்கி போடுறாங்களா, அது எல்லாமே நேச்சுரல் தான். நம்ம அண்ணன் போட மாட்டானா வீட்டில், இல்லை நம்ம தம்பி போட மாட்டானா, நம்ம தங்கச்சி போட மாட்டாங்களா? உடனே இதுக்கு வந்து எடுத்துகிட்டு சண்டை. ஏன் அப்படின்னா, அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். இதை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறோம். இவங்க வேறு ஒருத்தவங்க தானே அப்படின்ற ஒரு உள் உணர்வு. ஓகேங்களா? ஸோ அடிமைத்தனமாக நம்ம நினைக்கிறோம். இதுவே நம்ம அண்ணன் தம்பியோ யாரோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நினைக்க மாட்டோம். பட் ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து நம்ம ரிலேட்டிவ் கூட யாரையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டோம். ஸோ அது வந்து வேணால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட், பெரிய பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கூட தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து விட்டு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயத்தில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுங்கள். அண்டு 3வது முக்கியமான விஷயங்க என்னென்னா, நீங்கள் மேரேஜ் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அம்மா அம்மா தான், அப்பா அப்பா தான், அண்ணன் அண்ணன் தான். ஓகேங்களா? இந்த உறவை கொண்டு வந்து வேறு உறவுக்குள்ளே திணிக்க ட்ரை பண்ணாதீங்க. எல்லோரும் பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக் வந்து இதுதான். அம்மானு கூப்பிட்றதுனால நம்ம மாமியார் வந்து அம்மாவாகவே மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம என்னதான் விழுந்து நம்ம நாத்தனார் கொழுந்தனார் யாரை பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து அவங்களோட ரோலை வந்து அவங்க கரெக்டாக ப்ளே பண்ணிடுவாங்க. நான் மாமனார் தான், நான் மாமியார் தான் அப்படின்றத வந்து நமக்கு நிரூபிச்சிருவாங்க. அதுக்கு முன்கூட்டியே வந்து நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும். இவங்க மாமியார், இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க இப்படி தான். ஈவன் ஹஸ்பண்ட்னாலும் ஹஸ்பண்டுக்குண்டான ரோலை வந்து ப்ளே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இல்லை உன்னை நான் இந்த மாதிரி நினச்சேன், இந்த விஷயம் வேண்டாம், இதை வந்து நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன வந்து அந்த சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வந்து நம்ம தவிர்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி என்னதான் விழுந்து விழுந்து என்னதான் பண்ணாலும் வந்து இன்லா வந்து நமக்கு வந்து அம்மாவெல்லாம் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம அம்மா 1000 பேர் நம்ம அம்மானு கூப்பிடலாம். ஆனால் அம்மா அம்மா தான். நம்ம பெற்றவங்க தான் அம்மா. அவங்க தான் அம்மாவாக ரோல் ப்ளே பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம அம்மாட்ட வந்து நம்ம ஈவன் தோ நம்ம அம்மா அளவுக்கு வந்து அது வந்து சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அதெல்லாம் வந்து வேறு விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து தயவு செய்து வந்து அந்த ரோலை கொண்டு வந்து யாரோ ஒருத்தர் 25 வருஷம் நம்ம பெற்று வளர்த்தின அம்மாவை திடீர்னு போயிட்டு நம்மளும் யோசிக்கணும்ல. திடீர்னு போயிட்டு ஒரு 4 நாள் கல்யாணம் ஆகியோ இல்லை ஒரு 2, 3 வருஷத்துலேயே வந்து அவங்க அம்மாவாக நமக்கு ஆக மாட்டாங்க. அதே மாதிரி தான் இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆண் குழந்தை வச்சுருக்க அம்மாவாக இருந்தாலும் சரி, உடனே மருமகன் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவா. உடனே வந்து 25 வருஷம் 30 வருஷம் உங்கள் பையனை உங்களால் ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியல, கல்யாணம் ஆனால் சேஞ்ச் பண்ணால் அதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு இதையும் நீங்கள் இன்னொரு பொண்ணுகிட்ட எதிர்பார்க்காதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் நல்லா வந்து ரொம்ப இதை வந்து உங்கள் லைஃப் லாங் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து எல்லா உறவுக்குமே பொருந்தும். எந்த ஒரு உறவையும் எந்த ஒரு உறவு கூடயும் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. இது வந்து முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மெயினான விஷயம், இப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும், இல்லை வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஈவன் நீங்கள் ஒரு சுடிதார் போடுவீங்கனாலும் ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் இப்படி தான் அப்படின்றத வந்து ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருங்க. உங்களுடைய குணங்களாக இருக்கட்டும், உங்களோட ஃபுட் ஹேபிட்டாக இருக்கட்டும், உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய மேக்கப் இதாக இருக்கட்டும், உங்களோட சேவிங்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஜாபாக இருக்கட்டும், என் மருமக இல்லை என் ஒய்ஃபு இப்படி தான் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இல்லைல்ல, உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருங்க. ஏன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் மேரேஜ் ஆன புதுசில் வந்துட்டு ஒரு சுடிதாராக போட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தெரியும். பட் ஆனால் ரொம்ப பாதிக்கும். கண்டிப்பாக இதில் பாதிச்சிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுடிதாராக போட்டுட்ருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு நைட்டி போடணும்னு ஆசை வரும். இல்லை நமக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கண்டிப்பாக நைட்டி தான் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லை ஒரு டிஷர்ட் போடுவோம். இதெல்லாம் வந்து திடீர்னு என்ன நல்லா தான் இருந்துச்சு, குழந்தை பெற்றதுக்கப்புறம் ரொம்ப பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம யார் இல்லை, நான் வந்து செல்ஃபாக தான் நான் இருப்பேன். ஸோ அப்படின்னா நம்ம யார் பேச்சு கண்டுக்காமல் போய்க்க வேண்டியதில்லை. பட் நமக்கு உறவுகள், நம்மளுடைய குடும்பம் முக்கியம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் முன்னாடியே வந்து ஒரு கிளாரிட்டி மாதிரி கொடுத்துருங்க. எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து என்னென்னலாம் உங்களோட ஆசைகள் இருக்கும் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து காமிச்சிருங்க. திடீர்னு ஒரு நாள் கொண்டு போய் சொன்னீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு வந்து
இப்போ என்னமோ பண்ணுதும்பாங்க, அதுக்கப்புறம் அவங்கள பக்கத்து வீட்டில் பார்த்து செய்கிறீங்கம்பாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். அதனால் வந்து உங்களுக்கு உண்டான கண்டிப்பாக வந்து துணிகளில் வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி வந்து நீங்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. இப்போ ஐடென்டிட்டி மீன்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது தெரியுமில்ல, இந்த பொண்ணு இப்படி தான் நீட்டாக இப்படி தான் இருக்கும், இல்லை இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப போட்டு எல்லாத்தையும் கேர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஈவன் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அப்பப்போ வந்து சின்ன சின்னதாக வந்து நான் சொல்லுவேன். என்னென்னா, ஒரு நாளில் வந்து ஒரு 1 hour, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்களே, உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக உங்களோட உறவு வந்து நல்லாவே மேம்படும். என்னென்னா, அட்லீஸ்ட் எல்லோரும் சொல்லுவாங்க, ஒரு டேயில் வந்து ஒரு 2 or 3 ஹவர்ஸ்னாவது அமைதியாக இருங்க. அமைதியானா நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்றது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஈவன் உங்கள் ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி, குழந்தைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு உண்டான மதிப்பு வந்து எப்படி வரும்னே தெரியாது, தேடி வரும். இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப வளன்னு பேசிகிட்டே இருக்கிறது, ஒரு மாதிரி நச்சரிக்கிற மாதிரி பேசுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு விதமான இரிட்டேட்டை வந்து க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? எப்போ போனாலும் இது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்றத க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன நம்ம நல்லதே சொல்ல வந்தாலும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் அவங்களுக்கு நச்சரிப்பு, ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். காலங்கள் போக போக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஆசையாக பேசாத சொல்லுவாங்கள்ல, நம்ம கொடுக்குற கேசரி கூட அவங்க, அதாவது நம்ம ஒரு பாவக்காய் குழம்பு வச்சு கொடுத்தா கூட ஏதோ வந்து பெரிய செஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போய் நம்ம மட்டன் சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்தா கூட அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து காலங்கள் கடக்க ஒரு விதமான போர் அடிக்க ட்ரை பண்ணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விதமான உங்களுக்குள்ளே வந்து ஒரு விதமான அமைதி, ஒரு சைலண்ட்டு, ஒரு விதமான ஒரு சர்ப்ரைஸாக இருக்கிற மாதிரி, ஏதாவது ஒரு சீக்ரெட், இந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு ஏதோ ஒரு விதமான கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சீக்ரெட் அப்படின்றது சின்ன சின்ன சீக்ரெட். எப்படி சொல்கிறது, ஒரு சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும், இல்லை யாராவது ஏதாவது ஒரு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து டக்குன்னு இவங்க எதை சொன்னாங்க அதை சொன்னாங்கன்னு போய் சொல்லாமல், அதை ஒரு மாதிரி சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நான் வந்து இப்போ என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க விஷயத்தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி அவங்களுக்கு நடந்த ஸ்டோரி இவங்களுக்கு நடந்த ஸ்டோரிலாம் கிடையாது. என்னோடய லைஃப்பை அடுத்தடுத்த லெவலில் வந்து நான் கொண்டு போகிறதுக்கு இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்காட்டி தான் இதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் வேணாலும் பண்ணட்டும், ஆஃபீஸ் போகட்டும், இல்லை ஆட்டோ ஓட்டட்டும், இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணட்டும், வாட் எவர் இட் இஸ், வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்காதீங்க. என்ன பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காமாக ரிலாக்ஸ் ஆகிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கேப் விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ, இல்லை வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கொஞ்சமாக காமாக சொல்லாமல் பேசுகிறத வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நச்சரிக்கிற மாதிரியோ இல்லை வந்து கோவப்படுற மாதிரியோ பேசாமல் ஒரு மாதிரி சாஃப்டாக கைண்டாக சொல்ல ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்ல, அவங்களுக்கு வந்து நீங்கள் இது சொல்லும்போதே அடுத்து பேசுகிறத வந்து கேட்கணும்னு தோணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எண்டு கார்டு போடாமல் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி, அதாவது கமா வச்சு பேசுகிற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் சரி இருமா அப்புறமே பேசிக்கலாம், சாமி இதே அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சரியா, ஓ அப்படியா, சரி அந்த மாதிரி வந்து அவங்கள பேசுறதுக்கு வந்து நம்ம அவங்கள்ட்ட அந்த வார்த்தைகள் வர்றதுக்கு நம்ம பேசுகிற வார்த்தையும் நம்ம பேசுகிற டோனும் நம்மளுடைய முகபாவனங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த டாப்பிக்கை பற்றி பேசணுன்னா நிறைய பேசிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஃபியூ பாயிண்ட்ஸை வந்து இந்த ஃபஸ்ட்டு சீரீஸில் வந்து நான் எபிசோடில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இனி வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இன்னுமே பெட்டராகவும் இன்னும் பெஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து இதோட முடியணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து இன்னுமே வந்து பெஸ்ட்டு, இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கும், பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கும், ஃபேமிலியாக ஹாப்பியாக ரன் பண்ணுறதுக்கும் நான் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக் வந்து
வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பை வந்து அமைதியாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவோட பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை, சி டேக் கேர்.